அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனல்ல பார்த்தீங்கன்னா, பேய் கதைகள் உண்மையான வாழ்க்கையில நடந்த பேய் கதைகள பத்தி தான் நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். உங்க வாழ்க்கையிலும் இந்த மாரி ஏதாவது பேய் கதைகள் நடந்த அனுபவம் இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா கீழ தெரியிற இன்ஸ்டா ஐடிக்கு உங்களோட அனுபவத்த ஷேர் பண்ணுங்க. அடுத்த கதையா உங்களோட அனுபவத்த நான் போடுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி சேனல் பிடிக்கும் அப்படின்னா, நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த கதை பார்த்தீங்கன்னா, ஒரு 2015 போல திருப்பூர் மாவட்டத்தில நடந்த ஒரு உண்மையான சம்பவத்த பத்தி தான் நான் உங்க கூட பேச போறேன். இந்த கதையில பார்த்தீங்கன்னா, ஒரு புதுமண தம்பதியினர் இருக்காங்க. அவங்க பெயர் பார்த்தீங்கன்னா, ஜெயராஜ், ரேணுகா. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, காதல் திருமணம். திருப்பூர் மாவட்டத்தில பார்த்தீங்கன்னா, கார்மெண்ட்ஸ் தொழில் அதிகமா இருக்கு. அந்த கார்மெண்ட்ஸ்ல 2 பேரும் ஒண்ணா வேலை செய்யறாங்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பெற்றோர் சம்மதத்துடன். 2 பேரும் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, தனியா வீடு எடுத்து திருப்பூர்லயே பார்த்தீங்கன்னா, அவங்க வேலை செய்யற கம்பெனிக்கு பக்கத்திலேயே குடி இருந்துட்டு இருக்காங்க. ஒரு சில காலங்கள் அப்படியே போய்கிட்டு இருக்கு. ஒரு 5, 6 மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரேணுகா கன்சீவா இருக்காங்க. அந்த ஏரியால பார்த்தீங்கன்னா, தண்ணி பற்றாக்குறைகள் பயங்கரமா இருக்கு. அவங்க கன்சீவா இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, ரொம்ப தூரம் தண்ணிய தூக்கிட்டு அவங்கனால நடக்க முடியாத காரணத்தினால பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ட காலி செய்யலான்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. சரி, பக்கத்துல எங்கேயாவது வீடு இருக்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 தெரு தள்ளி ஒரு லைன் வீடு இருக்கு. கேட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா, ஒரு வெள்ளை கலர் அட்டையில வீடு வாடகைக்கு அப்படின்னு போட்டு ஒரு போர்டு பார்க்குறாங்க. அதை பார்த்து தான் அவங்க 2 பேருக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, உள்ள போய் யார்ட்டையாவது கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைன் வீட்டில் போகிறாங்க. லைன் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு, அதுக்கப்புறம் ஒரு வீடு அப்படின்னு சொல்லி லைனாக ஒரு 4 வீடு இருக்குது. அந்த 4 வீட்டில் கடைசியாக ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு வெளியே வாசப்படியில் உட்கார்ந்துருக்காங்க. அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா, நல்லா அழகாக கலராக இருக்காங்க. சரி, அந்த பொண்ணுக்கிட்ட போய் கேட்கலாம் வீட்டை பற்றி அப்படின்னு சொல்லி 2 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட போகிறாங்க. அந்த பொண்ணு அவங்கள பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, பயந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டாங்க. ஜெயராஜுக்கும் ரேணுகாவுக்கும் ஒண்ணுமே புரியல. எதனால இந்த பொண்ணு நம்மள பார்த்து கதவை சாத்திக்கிச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கேட்டுக்கு வெளியே நின்று யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா, அந்த டூலைட் போர்டில் பார்த்தீங்கன்னா, கீழே கான்டாக்ட் நம்பர்னு சொல்லி ஓனரோட ஃபோன் நம்பர் இருக்கிறத பார்க்குறாங்க. சரி, இந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஓனர் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயராஜ் பார்த்தீங்கன்னா, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்றாரு. அந்த வீட்டோட ஓனருமே பார்த்தீங்கன்னா ஃபோனை எடுத்து பேசுறாரு. ஜெயராஜ் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எங்களுக்கு வீடு வாடகைக்கு வேணும், வீட்டை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓனருமே பார்த்தீங்கன்னா, சரி ஓகே வாங்க, நாளைக்கு காலையில் 9 மணி போல் வாங்க, வீட்டை பற்றி பார்த்து பேசிக்கலாம்னு சொல்லி சொல்கிறாரு. இவங்களுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். சரி, ஒரு வழியாக வீடு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள் போயிடுது. அடுத்த நாள் காலையில் ஓனர் சொன்ன மாதிரி இவங்களும் 9 மணிக்கு ரெடியாகி சீக்கிரமே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வராங்க. இவங்க வர்றதுக்கு முன்னாடியே ஓனர் கேட்டுக்கு வெளியே வண்டியில் நின்றுக்கிட்டு இருக்காரு. ஓனரை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா வீட்டை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கிறாங்க. வீட்டு வாடகை எல்லாமே பேசுகிறாங்க. இவங்களுக்குமே ஒத்து வருது. அதனால சரி, இந்த வீட்டுக்கே குடி வந்துடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. அந்த 4 லைன் வீட்டில் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த முதல் வீடு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால முதல் வீட்லேயே குடி வந்துடலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க. அப்போவே ஓனர் கிட்ட அட்வான்ஸும் கொடுத்துட்டு சாவியை வாங்கிட்டு வீடு ஃபுல்லாக மாப் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. சாயந்தரம் ஒரு 6 மணி 7 மணி போல் டெம்போவில் அவங்க வீட்டோட பொருட்கள் எல்லாமே ஏற்றிட்டு இந்த புது வீட்டுக்கு வந்துடுறாங்க. புது வீட்டுக்கு நைட்டோட நைட்டே பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சிடுறாங்க. எல்லாத்தையும் உள்ள எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு டெம்போலேருந்து இறக்கி எல்லாமே வீட்டுக்குள்ளே வச்சிடுறாங்க. வச்சுட்டு அந்த நாள் அப்படியே போயிடுது. நைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருந்தது. எல்லா வேலையும் காலையிலேருந்து செஞ்சதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சீக்கிரமே படுக்க போயிட்டாங்க. அப்படி படுத்துட்டு இருக்கும்போது பேசிட்டு இருக்காங்க. என்னென்னு பேசிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 வீட்டில் கடைசி வீட்டில் தான் ஆள் இருக்காங்க போல, இந்த அம்மா மட்டும்தான் வீட்டில் இருக்கும், நடுவில் 2 வீட்டில் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. சரி பரவாயில்ல, அதுவும் நம்மளுக்கு நல்லதுக்கு தான், அமைதியான நம்ம தனிமையில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்புறம் பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எங்கங்க அந்த பொண்ணு இருந்துச்சு காணோம் இப்போ அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி ரேணுகா கேட்குறாங்க. தெரியலம்மா, அவங்க எங்கேயாவது வேலைக்கு போயிருப்பாங்க, ஒரு வேளை நைட் ஷிஃப்டாக இருக்கும், கணவன் மனைவி 2 பேர் வேலைக்கு போயிருப்பாங்க, காலையில் பார்த்துக்கலாம், நீ தூங்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. வேலை செஞ்ச அலுப்பில் 2 பேருமே பார்த்தீங்கன்னா நல்லா பயங்கரமாக தூங்கிட்டாங்க. ஒரு 2, 2:30 போல் பார்த்தீங்கன்னா ரேணுகா எந்திரிக்கிறாங்க பாத்ரூம் போகணும்னு சொல்லிட்டு. சரி, கணவர் எழுப்பலான்னு பார்க்கும்போது கணவர் நல்லா ஆழ்ந்து தூங்கிக்கிட்டு இருந்தாரு. அந்த லைன் வீட்டில் பாத்ரூம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் இருக்கு. சரி, இவங்க பாத்ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை நீக்கிட்டு வராங்க. போகும்போது இவங்க யாரையுமே பார்க்கல. பாத்ரூம் போயிட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த 4வது வீட்டில் கடைசி வீடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீட்டில் அந்த பொண்ணு ஆல்ரெடி ஒரு பொண்ணு நல்லா கலராக பார்த்தாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா,
அந்த பொண்ணு முடியை விரிச்சு போட்டு வாசப்படியில் உட்காந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ரேணுகாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. போய் பேசலான்னு சொல்லி பார்க்குறாங்க. அன்னைக்கு பேசியே வந்துட்டு அவங்க நம்ம கூட பேசல, இப்போ பேசினா பேசாமல் போயிடுவாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்துட்டு சரி நம்ம போய் கணவர்கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் கணவரை வந்துட்டு எழுப்புறாங்க. ஜெயராஜ் வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவங்க வீட்டில் ஏதாவது ஃபேமிலி பிரச்சனையாக இருக்கும், இந்நேரத்தில் நம்ம போய் பேச வேணாம், காலையில் போய் பேசிக்கலாம், நீ போய் படுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரேணுகாவும் சரி வேற வழி இல்லாமல் பார்த்தீங்கன்னா படுத்து தூங்கிடுறாங்க. காலையில் ஒரு 6 மணி போலவே எழுந்திரிச்சு 2 பேரும் குளிச்சு கிளம்பி பால் காய்ச்சி சாமி எல்லாமே கும்பிட்டாங்க. பக்கத்தில் அந்த 4வது வீட்டில் ஒரு ஆள் இருக்காங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொண்டு போய் பால் ஒரு டம்ளர் கொடுத்துட்டு வரலான்னு சொல்லி ரேணுகா பால் எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த பொண்ணை காணோம். வீடு வந்துட்டு திறப்பு போட்டிருக்கு. எங்கடா நம்ம நைட்டு 2 மணிக்கு பார்த்தோமே, இப்போ ஆளை காணோமேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பயங்கர ஷாக். அதை வந்துட்டு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாரு. ஜெயராஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எங்கேயாவது வேலைக்கு போயிருப்பாங்கம்மா. கார்மெண்ட்ஸ் தொழிலில் பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ எந்த ஷிஃப்ட்டுன்னு சொல்லி யாருனாலையுமே சொல்ல முடியாது. சாயந்தரம் போல் வருவாங்க, அப்போ நம்ம அவங்க கூட போய் இன்ட்ரோ கொடுத்து பேசிக்கலாம், நீ கம்முன்னு இரு கவலைப்படாதான்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு வேலைக்கு கிளம்பிடுறாரு ஒரு 9 மணி போல். ரேணுகாவும் பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாமே எடுத்து வச்சுட்டு உள்ளேயே இருக்காங்க. அந்த டே அப்படியே போயிருச்சு. ஒரு 6 மணி போல் வீட்டுக்குள்ளேயே இருக்க போர் அடிக்குது, வெளியே வரலான்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. அந்த லைன் வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 அடி தள்ளி தள்ளி வீடுகள்லாம் நிறைய இருக்குது. அப்படி வந்து கேட் கிட்ட நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் ஒரு வயதான ஒரு 60 வயசு மிக்க ஒரு பெண் வந்துட்டு இப்போ இருக்காங்க. இவங்களை பார்த்ததுமே அந்த பொண்ணு வயதானவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க கூட பேசலான்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் வராங்க. வந்துட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட பேசுகிறாங்க. என்னம்மா இப்போ தான் வீட்டுக்கு புதுசாக வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க ரேணுகாவுமே பார்த்தீங்கன்னா ஆமாம்மா இப்போ தான் புதுசாக குடி வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எங்கம்மா இருந்தீங்கன்னு அவங்க கேட்க, இவங்க வந்துட்டு இந்த மாதிரி 4-5 தெரு தள்ளி இருந்தோம்மா, நான் வந்துட்டு மாசமாக இருக்கேன், அதனால் என்னால் அங்கே தண்ணி பிரச்சனை பயங்கரமாக இருக்குது, அதனால் என்னால் தண்ணி குடம் தூக்க முடியல, அதனால் பார்த்தீங்கன்னா நான் வீட்டை மாற்றிட்டு இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி ஓகேம்மா, இப்போ தான் வந்துட்டு இந்த வீட்டில் யாரும் இல்லை, நீங்கள் தான் புதுசாக குடி வந்திருக்கீங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. இல்லைங்கம்மா, இங்கே ஆல்ரெடி ஒருத்தவங்க 4வது வீட்டில் லைன் வீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க, நான் பேசலான்னு சொல்லி போனேன், பட் இப்போ வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன், இங்கெல்லாம் யாருமே இல்லை, நீங்கள் தான் வந்துட்டு குடி வந்திருக்கீங்க, நான் இங்கே ரொம்ப நாளாக இருக்கோம், இங்கே யாருமே இல்லை, 6 மாதமாக பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு யாருமே குடி வரலன்னு சொல்கிறாங்க. உடனே ரேணுகாக்கு வந்துட்டு இல்லைம்மா, நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணு பார்த்தா ஹிந்திக்கார பொண்ணு மாதிரி இருக்குது, நல்ல கலராக இருந்தாங்க, முடி நல்ல நீளமாக விரிச்சு போட்டு வாசப்படியில் உட்காந்துருந்தாங்க, நாள் வீடு பார்க்க வரும்போது பார்த்தீங்கன்னா நானும் என் கணவர் 2 பேருமே பார்த்தோம், எங்களை பார்த்த உடனே அவங்க போய் வீட்டுக்குள்ளே போய் கதவை அடைச்சிக்கிட்டாங்க, நேற்றுமே வந்துட்டு பார்த்தோம் நைட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு காலையில் போய் பார்த்தா அவங்க இல்லை அப்படின்னு சொல்லி நடந்த சம்பவத்தை எல்லாமே சொல்லியிருக்காங்க. உடனே அந்த வயதான பெண்ணுக்கு வந்துட்டு பயங்கர ஷாக்கு, அப்படியே பயத்தில் அப்படியே திகச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. என்னம்மா சொல்கிற, இப்படி சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்த பழைய விஷயங்கள் எல்லாமே சொல்கிறாங்க. இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் ஒரு கணவன் மனைவி 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஹிந்திக்காரங்க, இங்கே வந்துட்டு கார்மெண்ட்ஸில் வேலை செஞ்சு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இங்கே வந்துட்டு இருக்காங்க, வீட்டுக்கு தெரியாமல் இருந்துட்டு இருந்தாங்க. ஒரு கல்யாணம் 6 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்துட்டு ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஊருக்கு போன பையன் பார்த்தீங்கன்னா திரும்பி வரவே இல்லை. இந்த பொண்ணுமே ரொம்ப நாளாக ஃபோன் பண்ணி பார்த்துருக்கா, பட் அவன் ஃபோனே எடுக்கல. ஒரு நாள் ஃபோன் பண்ணும்போது மற்றவங்க வந்துட்டு வேற யாரோ ஃபோன் எடுத்து பேசியிருக்காங்க, நீங்கள் யாருன்னு. உடனே இவன் வந்துட்டு இது என் கணவரோட நம்பர், நீங்கள் யாருன்னு கேட்க, அவளும் இது என் கணவர், எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு அவன் வந்துட்டு நம்மளை ஏமாற்றிட்டு போய் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு. அப்போ வந்துட்டு அந்த பொண்ணு 3-4 மாதம் மாசமாக இருந்திருக்காங்க. இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படியே பயத்திலேயே இருந்திருக்காங்க. அந்த அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தூக்கு போட்டு இறந்துருச்சு அந்த வீட்டில். ஒரு 2-3 நாள் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியவே வரல. அக்கம் பக்கத்தினரோடவும் அந்த பொண்ணு வந்துட்டு அதிகமாக பேச மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஹிந்திக்காரங்க அப்படிங்கிறதுனால தமிழ் மொழி அதிகமாக தெரியாது, அதனால வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்காங்க. அப்புறம் நான் 2-3 நாள் ஆகியும் வெளியே வரல. அப்புறம் துர்நாற்றம் வந்துட்டு வீச ஆரம்பிச்சிருச்சு. அதனால பக்கத்து வீட்டுக்காரங்களாம் சந்தேகப்பட்டு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ்காரமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீட்டை வந்துட்டு நீக்கி பார்க்குறாங்க. உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தூக்கு போட்டு அப்படியே உடம்பெல்லாம் அழுகி போய் துர்நாற்றம் வீசுகிற அளவுக்கு ஆயிடுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் அந்த பொண்ணு செத்துருக்காங்க. அந்த லெட்டரில் வந்துட்டு இந்த மாதிரி அவன் என்னை ஏமாத்திட்டான்,
அவனை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுங்க, அவனோட அட்ரஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. போலீஸுமே பார்த்தீங்கன்னா அந்த லெட்டரை கைப்பற்றிட்டு போய் அவங்களோட அட்ரஸ் எல்லாமே கண்டுபிடிச்சி அந்த பையனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் 3 பேர் குடியிருந்தாங்க. 3 வீட்லேயுமே ஆட்கள் இருந்தாங்க. இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நிறைய நடக்கிறதுனால ஒவ்வொரு வீடாக பார்த்தீங்கன்னா காலி பண்ணி போயிட்டாங்கம்மா. இப்போ யாருமே இல்லை, நாங்கள் ரொம்ப நாளாக இங்கே தான் இருக்கோம்மா, கொஞ்சம் எதுக்கு பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க, முடிஞ்ச வரைக்கும் வீட்டை காலி பண்ணிடுங்கன்னு அந்த அம்மா வந்துட்டு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ரேணுகாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, பயங்கர பயம். உடனே வீட்டுக்குள்ளே வந்து கதவை சாத்திட்டு சாமி ஃபோட்டோ எடுத்து வச்சு உட்காந்துக்கிட்டாங்க. அவங்க கணவர் பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணி போல் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்த கணவர்கிட்ட இந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சொன்னது எல்லாமே அவங்க கிட்ட சொல்கிறாங்க. ஜெயராஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தைரியமானவர், ரேணுகா கொஞ்சம் பயப்படுற சுபாவம் கொண்டவங்க. ஜெயராஜ் வந்துட்டு இல்லைம்மா அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது, நான் நீ 2 பேரும் தானே பார்த்தோம், சரி வா போய் அவங்க கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தினர்கிட்ட எல்லாமே போய் கேட்குறாங்க. அக்கம் பக்கத்தில் இருந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே கதை தான் இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. உடனே இவங்க 2 பேர்த்துக்கு பயம் வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் எப்படியோ ஒன்று சமாளித்து இருந்துடலாம், நாளைக்கு காலையில் பார்த்தோன்னா நேரமாக வீட்டை காலி பண்ணிவிட்டு வேற எங்கேயாவது புது வீடு பார்த்துடலாம், நீ அம்மா வீட்டில் போய் ஒரு 2-3 நாள் இருன்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேரும் பயத்தில் நல்லா பட்டை போட்டுட்டு படுத்து தூங்குறாங்க. நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டாங்க. ஒரு 1 மணி 2 மணி போல் பார்த்தீங்கன்னா நல்லா அழுகிற சவுண்டு கேட்குது. இவங்க 2 பேர்த்துக்கும் செம்ம பயம், என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல சவுண்டு இருக்க அழுகிற சவுண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. அதிகமாகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே பக்கத்தில் வந்து அழுகிற மாதிரி கேட்குது. ஒரு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இவங்க கதவை டம்மு டம்முன்னு தட்டுற மாதிரி சவுண்டு. அந்த தட்டுற சவுண்டை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா ரேணுகா அப்போவே பயந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. ஜெயராஜ் வந்து கொஞ்சம் தைரியமாக இருந்ததுனால பார்த்தீங்கன்னா கதவை திறந்து பார்க்குறாரு, அங்கே வெளியே யாருமே இல்லை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு திண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா, திண்ணீரை எடுத்து கதவு கிட்ட ஃபுல்லாக நல்லா திக்காக போட்டு விட்டுட்டு ரேணுகா மயக்கம் போட்டு கீழே விழுந்ததுனால அவங்க மூஞ்சியில் தண்ணியை தொளிச்சு எழுப்பி விட்டுறாங்க. ரேணுகாவையும் கொண்டு போய் தூங்க வச்சுட்டு ஜெயராஜ் அவங்க பக்கத்துலேயே இருந்து முழிச்சு பார்த்துக்கிறாங்க. அடுத்த நாள் காலையிலுமே பார்த்தீங்கன்னா ரேணுகா அந்த அளவுக்கு பேசல, அப்படியே பேய் அடிச்ச மாதிரி அப்படியே உட்காந்துருந்தாங்க. சரி ஓகே பயத்தில் அப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டி கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டில் வந்துட்டு ஜெயராஜ் வந்துட்டு விட்டுறாரு. ஜெயராஜ் வந்துட்டு அவங்க அம்மாவை பார்த்துக்க சொல்லிட்டு, அதாவது அவங்க மாமியார் வீட்டில் பார்த்துக்க சொல்லி விட்டுட்டு இவர் வேலைக்கு கிளம்பிட்டார். வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அவர் அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் இருக்காங்க. இங்கே ரேணுகா பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க. ஒரு நைட்டு ஒரு 10 மணி போல் ஜெயராஜுக்கு வந்துட்டு அவங்க மாமியார் கிட்ட இருந்து ஃபோன் வருது. மாப்பிள்ளை இந்த மாதிரி ரேணுகா வந்துட்டு தூக்கு போட போயிட்டா, நல்ல வேலை ஒன்றும் ஆகலை, நாங்கள் பக்கத்தில் இருந்ததுனால அவளை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயராஜுக்கு ஒன்றுமே புரியல. அதனால அவர் கூட இருந்த நண்பரை வந்துட்டு கூட்டிகிட்டு அவங்க மாமியார் வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு கூடவே இருந்து ரேணுகாவை வந்துட்டு பார்த்துக்கிறாங்க. அடுத்த நாள் காலையிலையுமே பார்த்திங்கன்னா அதே மாதிரி இருக்காங்க. அதனால பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க இந்த முஸ்லீம்லாம் யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள், அந்த ஓதி கூட்டிகிட்டு வருவாங்களே தர்கா, அங்கே வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே தர்காவுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே ஓதுறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட போய் இந்த மாதிரி நடந்த சம்பவத்தை எல்லாமே சொல்கிறாங்க. எல்லாமே சொல்லி அவங்கள வந்துட்டு பாடம் போட்டு விடுறாரு. பாடம் போட்டு எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது, நீங்கள் வந்துட்டு போய் எதுக்கும் ஸ்கேன் பண்ணி பாருங்கள், வயிற்றில் இருக்க குழந்தை நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா அவங்க பழைய வீட்டில் இருந்த கதை எல்லாமே வந்து சொல்கிறாரு. அந்த பொண்ணு தான் வந்துட்டு இவங்களை பயமுறுத்தி இருக்கு அப்படிங்கிற கதையுமே சொல்கிறாரு. என்னடா இவர் இப்படி சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே டாக்டர் சொன்னதை கேட்டு 2 பேருக்கு பயங்கர ஷாக். அந்த குழந்தை வந்துட்டு உயிரிழந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு அபார்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு அதுக்கான ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணி அபார்ட் பண்ணிட்டாங்க. உடனே அபார்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லி அவங்க அம்மா வீட்லேயே ஜெயராஜ் விட்டுட்டு வந்துட்டாரு. அவங்க ஒரு 2-3 நாள் பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு நார்மல் ஆகிடுறாங்க ரேணுகா. 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஜெயராஜ் மறுபடியும் அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டு ரேணுகாவை கூட்டிகிட்டு தர்காவுக்கு போகிறாங்க. தர்காவுக்கு போகிறாங்க. தர்காவில் பார்த்தீங்கன்னா அவர் மறுபடியுமே ஓதி இது பண்ணி விடுறாரு. அவங்க ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்காங்க. சரி ஓகேன்னு அவங்க மாமியார் வீட்டில் விட்டுட்டு இவங்க வந்துட்டு பழையபடி வேலைக்கு கிளம்பிட்டாரு. அந்த அன்னைக்கு நைட் இருந்திருந்த மாதிரி ஃபோன் பண்ணி அவங்க மாமியார் வந்துட்டு ஜெயராஜ் கிட்ட, மாப்பிள்ளை இந்த மாதிரி ரேணுகா வந்துட்டு தூக்கு போட்டுக்கிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயராஜுக்கு என்ன பண்ணுறதே தெரியல, எதனால் ரேணுகா வந்துட்டு தூக்கு போட்டான்னு சொல்லி தெரியவே இல்லை. 2 பேருக்கு எந்த ஒரு சண்டை இல்லை, நல்லா தான் இருந்துட்டு இருந்தாங்க. எதனால் தூக்கு போட்டுட்டாங்கன்னு சொல்லி ரொம்பவே மர்மமாக இருக்குது. உங்கள் யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு வந்துட்டு என்ன சந்தேகமாக இருக்குது அப்படின்னா, முதல் குழந்தை முதல்ல கன்சீவ் ஆகி அபார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க அந்த வேதனையில் தூக்கு போட்டுக்கிட்டாங்களா,
இல்ல அந்த ஹிந்திக்கார பொண்ணு வந்துட்டு இவங்கள பயமுறுத்தி தூக்கு போட வச்சுதா அப்படிங்கிறது பயங்கர மர்மமாவே இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதமான கதைகள் ஏதாவது ஏற்பட்டிருந்தாலோ, இந்த மாதிரி அனுபவம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நான் கமெண்ட்ல குடுத்துருக்க Instagram ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் புடிச்சிருந்தது அப்படின்னா, கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.